ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன, இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? செப்டம்பர் மாதம் மீன ராசிக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ராசியில் சனி வக்ரம் அப்படிங்கும் பொழுது நம்மை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சனி நமக்கு எதிர் திசையில் பயணிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த 7.5 சனியில நடுவர் என்ற சனி வக்ரம் அடையும் பொழுது சனி வக்கரத்தால் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள்ல இந்த மீனமும் ஒரு அமைப்பில் வந்து அமர்கிறது. இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய அடி வாங்கினாங்க, நிறைய விஷயத்தை இழந்தார்கள், நிறைய தோல்வி அடைந்தார்கள், நிறைய வம்பு வழக்கு கடன் கஷ்டம் நோய் எதிரி எல்லாம் ஏற்பட்டதற்கு ராசியில் இருந்த அந்த ராகுவும் ஒரு பெரிய காரணம், 7ஆம் இடத்துல இருந்த கேதுவும் ஒரு பெரிய காரணம். இப்போ இந்த பக்கம் கேது வெளியில வந்துருச்சு, இந்த பக்கம் ராகு வெளியில வந்துருச்சு. இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரம்ங்கிறது நமக்கு இந்த நேரத்தில் ஒரு பிளஸ். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாயை சனி பார்த்தார். அது மட்டும் இல்லை, ராசியையும் ராசியில் இருக்கக்கூடிய சனியையும் செவ்வாய் பார்த்தார். அப்போ நம்ம எதுக்கு கோபப்பட்டோம், நம்ம எதுக்கு பேசினோம், எதுக்கு திட்டினோம், எதுக்காக நாம் கோபப்பட்டு நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை நாம் தாறுமாறாக பேசி தவளை தன்வாயால் கெட்டது போல் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் நமக்கு வராமல் போனதற்கு நாமே காரணமாகிவிட்டோம் என்று தனியாக வருத்தப்பட்டது, அழுதது, இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு விடை, ஒரு தெளிவு, ஒரு தீர்வு இவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு வெளியே வருகிறார். அவர் 7ஆம் வீட்டை விட்டு 8ஆம் வீட்டில் வந்து அமர இருக்கிறார். இப்போ இந்த 8ஆம் வீடுங்கிறதும் செவ்வாய்க்கு நெகட்டிவ் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்க இருக்கிறார். இதற்கு பெயர் குரு மங்கள யோகம். அப்போ இது மங்களம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. செவ்வாய் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 2ஆம் வீடு, மீனத்துக்கு 2ஆம் வீடு செவ்வாய்க்கு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்தை அதுவும் சமசப்தமமாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியாதிபதி செவ்வாயை பார்க்கிறார். இது இப்படி எடுத்துக்கிட்டோம்னா, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம்னு வருது. செவ்வாய் எங்கு உச்சமடைகிறாரோ உங்களுடைய லாபஸ்தானத்தை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். பாக்யாதிபதி லாபத்தை பார்ப்பதும், உங்களுக்கு ஜீவனாதிபதி பாக்யாதிபதியை பார்ப்பதும், தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதும், ராசியாதிபதி செவ்வாயை பார்ப்பதும், எப்படி கூட்டி எப்படி கழிச்சாலும் தொழில் லாபம், ஜீவனம், வெற்றி, பாக்கியம், அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். இதுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ராசியில் சனி வக்கரம் ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்கி
நீங்கள் அனைத்து விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இவங்களுக்கு லாபஸ்தானத்தை முதலில் சுக்கிரன் பார்க்க இருக்கிறார். பிறகு உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை புனிதப்படுத்துவார்கள். இப்போ 12ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இந்த வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு ஆதாயம் என இதுக்கு முன்னாடி இந்த வெளிநாட்டு தொடர்புல தான் நிறைய மீனராசிக்காரர்கள் தோல்வி அடைந்தார்கள். நிறைய கடனை இங்கு தான் சுமர்ந்தார்கள். ஒரு பத்திரத்தை போய் அடமான வச்சு வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு முதலீடு பண்ணி ஒரு விஷயத்தை முடக்கம் செய்து அதற்குண்டான ஒரு அபிவிருத்தியும் லாபமும் இவர்களுக்கு இது நாள் வரை வராமல் இருந்தது. அதெல்லாம் இப்போ இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இவர்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்தர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் வருகிறது. இது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா புத்திசாலித்தனத்தையும் மதிநுட்பத்தையும் அதிமேதாவித்தனத்தையும் நொவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கிறார். அப்போது இந்த மாதிரி தொழில் ஐடி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழக்கமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டு, சம்பளம், ப்ரொமோஷன் இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு புதிய ஹைலைட், ஒரு புதிய இலக்கு, ஒரு புதிய டார்கெட், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசத்தையும் மதிநுட்பத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதன் மூலம் பலரது பார்வையும் கவனத்தையும் நீங்கள் உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள். ஊரை வாங்கினா பேரை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியும், பேரை வாங்கினா ஊரை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் மேலும் மேலும் நீங்கள் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் கல்வி உத்தியோகத்தில் அடுத்த கட்டம். திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்கன்னா லைஃப் பார்ட்னர் மூலமாக, பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் அபிவிருத்தி, அதன் மூலம் ஒரு நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு என்ற அமைப்பில் வருகிறது. சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறவர் இங்கே அஷ்டமாதிபதி கேதுவுடன் சேரும் பொழுது அஷ்டமாதிபதி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை கேது அறுக்க போகிறார், கத்திரிக்கோள் போட்டு நறுக்க போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். மேலும் 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொள்வது ஒரு விதத்தில் ராஜயோகம். ஏன்னா 8க்கு 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானமாக 6ஆம் இடம் வருகிறது. 6க்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமாக அதே 8ஆம் இடம் என்பது வருகிறது. ஸோ எப்படி கணக்கு போட்டு எந்த அமைப்பில் பார்த்தாலும் மீனராசி இனிமே மீன் போல் ஒரு வலையிலோ தூண்டிலோ சிக்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் வேணால் தூண்டில் போடுவோம் அப்படிங்கிற அமைப்பு. அந்த தூண்டிலை அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு தூண்டிலாகவும் தான் கண்டிப்பாக போடுவார்கள். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ இந்த சூரியன்கிறது உங்களுக்கு ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம்னு வந்துட்டாலும் சனி சூரியன் பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏதாவது இந்த கடன் வாங்குவது, கடன் அடைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக அந்த விஷயத்தை முடிச்சிருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று பாக்கி இருக்குது, அதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. இந்த பிபி, சுகர், டயபெட்டிக் போன்ற நோய்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உடலை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். அதற்குண்டான பயிற்சி, முயற்சி போன்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் நீங்கள் ஒரு முதலீடு செய்யும்போது, ஒரு இடம் வாங்கிறதா இருந்தாலும் ஒரு பூமி வாங்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அந்த தொழில் துறை சார்ந்த குருமார்களை நீங்கள்
அணுகி மேலும் மேலும் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இந்த பதிவை உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.